Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson 7th Standard Science UNIT-2 Lesson 5 Basis of Classification. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவரை வரவேற்பதிலே TN Science World பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 5 வகைபாட்டியல் என்கின்ற பாடத்தினுடைய தொடர் காணொளியை காண இருக்கின்றோம். இதற்கு முன்னதாக விலங்குகளுடைய வகைப்பாடுகளை பற்றி முழுமையாக கண்டு அறிந்தோம். அடுத்தபடியாக தாவரங்களுடைய வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பேஸ்டு ஆன் dichotomy. Plants also can be classified into two main groups, flowering and non-flowering. Non-flowering plants do not produce seeds and flowering plants produce seeds. Based on their nature of plant body, non-flowering plants are classified into three types, algae, mosses and ferns. Based on their fruit body, flowering plants are classified into two types, gymnosperm and angiosperm. தாவரங்களுடைய வகைப்பாடு தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள் என இருபெரும் கூறுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பூவா தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை, பூக்கும் தாவரங்கள் விதைகளை உருவாக்குகின்றன. பூவா தாவரங்கள் அவற்றின் உடல் அமைப்பினை பொறுத்து மேலும் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை ஆல்காக்கள் மற்றும் மாஸ்கள் மற்றும் பெரணிகளாகும். பூக்கும் தாவரங்கள் அவை உண்டாக்கும் கனி உறுப்பை பொறுத்து ஜிம்னோஸ்பம் மற்றும் ஆஞ்சியோஸ்பம் என வகைப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி ஆல்காக்கள். அல்கே பிளான்ட்ஸ் இஸ் தலாசஸ் not well differentiated into root, stem and leaves. They are predominantly aquatic. They are unicellular or multicellular filamentous. Example, சாரா. தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலை என வேறுபாடற்று காணப்படுகிறது. இதனை தலாஸ் என்று அழைக்கிறோம். இவை பெரும்பாலும் நீரிலே வாழ்பவை. உடலமானது ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நார் இலையினை கொண்டு காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக காரா என்பது அல்கேவுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தபடியாக அதனுடைய வகைகளை பிளான்ட்ஸ் do not produce seed, produced seed, அதாவது விதைகளை உருவாக்குவதில்லை, உருவாக்குறது. has roots, stem and leaves, வேர், தண்டு மற்றும் இலைகளை கொண்டவை. பூவா தாவரங்கள் ஜிம்னோஸ்பம், பூக்கும் தாவரம் ஆஞ்சியோஸ்பம். பூக்கக்கூடிய தாவரங்களை ஆஞ்சியோஸ்பம் என்றும் பூக்காத தாவரங்களை ஜிம்னோஸ்பம் என்றும் அழைக்கிறோம். ஜிம்னோஸ்பமுடைய அடுத்த பகுதி கூம்பு தாவரம். பூக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பமிலே ஒருவித்திலை, இருவித்திலை என 2 வகையான தாவர வகைகளும். விதைகளை உருவாக்காத தாவரிகள் பெரணிகள் என அழைக்கப்படுகிறது. வேர், தண்டு மற்றும் இலைகளற்றவை. வேர், தண்டு மற்றும் இலைகள் போன்ற அமைப்பு கொண்டவை ஆல்காக்கள், மாஸ்கள் என அழைக்கப்படுகிறது. விதைகள் உருவாக்காத தாவரத்திற்கு, விதைகளை உருவாக்குவை தாவரத்திற்கு நெல், புளி ஆகிய 2. டைகாட்லன்ஸ் வித் 2 காட்லன்ஸ் டாமரண்ட் மீது புளி என அழைக்கப்படுகிறது. முதலில் நாம் காண இருக்கக்கூடியது மாசஸ். பிளான்ட் பாடி is not differentiated into true root, stem and leaves. They are water living plants, needs moisture to complete its life cycle. Hence they are referred to an amphibious plants. They do not have any specialized vascular tissues for conduction of water and food. Example, Farnia. தாவர உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடற்று காணப்படுகிறது. இவை நீரை விரும்புபவை. வாழ்க்கை சுழற்சியினை நிறைவு செய்ய இவற்றிற்கு ஈரப்பதம் அவசியமாகிறது. எனவே இவை இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பியூரினேரியா என்பது இதற்கு எடுத்துக்காட்டு. தென் பெரன்ஸ் மீன்ஸ் பெரணிகள் என்ற அர்த்தம். பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். லீவ்ஸ் மே பி லார்ஜ் ஆர் ஸ்மால். ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலர் tissues and found for the conduction of water and food. Basically, they are the first land plants which grows well in shady, moist and cool places. Example, இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அடியாண்டம் என்பது இதற்கு எடுத்துக்காட்டு. அதாவது தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது. இலைகள் சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கும். நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்தும் வாஸ்குலர் திசுக்கள் உள்ளன. அடிப்படையிலே இவை நிலத்தில் முதலிலே தோன்றி நிலவாழ் தாவரங்கள். இவை
நிழலான ஈரப்பதம் மிகுந்த மற்றும் குளிர்ந்த பகுதிகளிலே வாழ்பவை. எடுத்துக்காட்டு அடியாண்டம் என்பவை எடுத்துக்காட்டு. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி ஆஞ்சியோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம் என்பது என்ன என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது பூக்கக்கூடிய தாவரத்திற்கு ஆஞ்சியோஸ்பம் என்று பெயர், பூவா தாவரத்திற்கு ஜிம்னோஸ்பம் என்று பெயர். கிட்டத்தட்ட பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். தே ப்ரொடியூஸ் ஃப்ளவர் வித் 4 ஓர்ஸ், கேலக்ஸ், கொரெல்லா, androsium and genosium, hence known as a flowering plants. Female reproductive organs, ovary, is present inside the flower, which develop into a fruit, and ovule develops into seed. Plant possess well developed vascular system and xylem vessels and phloem companion cells. Angiosperm are the dominant plant forms of present day. Based on the number of cotyledons, angiosperm are broadly divided into 2 groups: monocotyledons and dicotyledon plant seeds, which have only one cotyledon are said to be monocots. Plant seeds have 2 cotyledons are known as dicots. Example: paddy monocot, tamarind dicot. எடுத்துக்காட்டு என்னன்றது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பல்லாண்டு காலம் வாழக்கூடிய தாவரங்கள் கட்டைத்தன்மை உடையவை மற்றும் பசுமை மாறாதவை மற்றும் உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகள் உடையவை, வாஸ்குலர் கற்றைகள் உடையவை, சைல திசுக்கள், சைல குழாய்கள் மற்றும் புளோய திசுக்கள், துணை செல்கள் இன்றியும் காணக்கூடியவை, தூள்கள் திறந்தவை மற்றும் சூர்ப்பை அற்றவை. எனவே இவை கனிகளை உண்டாக்குவதில்லை. திறந்த விதைகளை உடையவை. எடுத்துக்காட்டு பைனஸ் சைக்கஸ் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. ஆஞ்சியோஸ்பம் பொறுத்தளவில் நமக்கு இங்கே பேடி, டேமரண்ட் ரெண்டுமே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான படம் 5 உலக வகைப்பாட்டு 5 கிங்டம்ஸ் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற படங்களும் இங்கே நமக்கு தெரியாக கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா, ஃபங்கை, பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் புரோட்டிஸ்ட் எப்படி கொடுத்துருக்குது அப்படிங்கிறத படம் வாயிலாக நமக்கு தெளிவாக இங்கு விளக்குகிறது. அண்ட் தென் வி see the ஆஞ்சியோஸ்பம். தாவர உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகளை வேறுபாடு அடைந்து காணப்படக்கூடியது. புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் என 4 அடுக்குகளை கொண்ட மலர்களை உருவாக்குவதால் இவை பூக்கும் தாவரம் என அழைக்கப்படுகிறது. பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாகவும் சூல்கள் விதையாகவும் உருவாகிறது. வாஸ்குலர் திசுவான சைலம், சைல குழாய்களையும் மற்றும் புளோயம் துணை செல்களையும் கொண்டுள்ளது. ஆஞ்சியோஸ்பெம்கள் தற்காலத்திலே வாழும் தாவரங்களிலே மிகவும் மேம்பாடு அடைந்தவையாக காணப்படக்கூடியது. வித்திலைகளின் எண்ணிக்கையை பொறுத்து ஆஞ்சியோஸ்பெம்கள் மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. விதைகளிலே ஒரு வித்திலை கொண்ட தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரம் எனவும், எடுத்துக்காட்டு நெல் எனவும், இருவித்திலை கொண்ட தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு புளி என்று இதோடு இந்த நிகழ்வு நிறைவேறுகிறது. அடுத்தபடியாக த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் 5 உலக வகைப்பாட்டு முறை என்ன என்பதை பற்றி காண வேண்டும். த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்டு பை R.H. Whittaker in 1969. 5 kingdom were formed on the basis of characteristics such as a cell structure, mode of nutrition, source of nutrition and body organization. 5 உலக வகைப்பாட்டு முறை R.H. Whittaker என்பவரால் 1969ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. இந்த 5 உலகங்கள் செல் அமைப்பு, உணவு ஊட்டமுறை, உணவு மூலம் மற்றும் உடல் அமைப்பு போன்ற குணாதிசயங்கள் அடிப்படையிலே வகைப்படுத்தப்படுகிறது. முதலிலே மொனிரா, கிங்டம் ஆஃப் மொனிரா, பாக்டீரியா. மொனிரா உலகம் என்பது ஆல் புரோகேரியாட்டிக் என்பவை செல்லை பொறுத்த அளவிலே நியூக்ளியஸ் உட்கரு இல்லாமல் இருந்தால் அவை புரோகேரியாட்டிக், உட்கருவோடு இருந்தால் அவை யூகேரியாட்டிக் என அழைக்கப்படுகிறது. ஆல் புரோகேரியாட்டிக் பிலாங்ஸ் டு த கிங்டம் மொனிரா which do not possess true nucleus. Cells of prokaryotes do not have a nuclear membrane and any membrane bound organelles. Most of the bacteria and heterotrophic, but some are autotrophic bacteria and blue-green algae are example for Monera. 5 உலக வகைப்பாட்டு முறையை பற்றி முன்னரே சொன்னோம். அனைத்து புரோகேரியாட் உயிரினங்களும் மொனிரா உலகத்திலே அடங்கும். இவற்றிலே உண்மையான உட்கரு இல்லை. நியூக்ளியர் சவ்வு மற்றும் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் எதுவும் கிடையாது. பெரும்பான்மையான பாக்டீரியங்கள் வேறுபட்ட அல்லது பிற ஊட்டமுறையை சார்ந்தவை. சில பாக்டீரியங்கள் சுய ஜீவி ஊட்டமுறையை சார்ந்தவை. பாக்டீரியங்கள் மற்றும் நீலப்பசும் பாசிகள் மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டு என நாம் இங்கு தெளிவாக அறியலாம். அதற்கு அடுத்தபடியாக கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா உலகத்திலே த கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா இன்க்ளூட் யூனிசெல்லுலர் அண்ட் ஃபியூ சிம்பிள் மல்டி செல்லுலர் யூகேரியாட்ஸ்.
யூகரியாட்ஸ் என்பது செல்லினுடைய உட்கருவுடைய பகுதி என்று பெயர். There are two main groups of protists, the plant-like protist and photosynthesis, and are commonly called algae. Algae include unicellular and multicellular types. Animals like protists are often called protozoans. They include amoeba and paramecium. புரோட்டிஸ்டா உலகத்திலே ஒரு செல் உயிரிகளும் சில எளிய பல செல் யூகரியாட்டுகளும் அடங்கும். புரோட்டிஸ்டுகள் இரண்டு முக்கிய குழுக்களாக உள்ளன. தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிப்பவை. பொதுவாக இவை பாசிகள் என அழைக்கப்படுகின்றன. பாசியிலே ஒரு செல் வகை மற்றும் பல செல் வகைகளும் அடங்கும். விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் பெரும்பாலும் புரோட்டோசோவான்கள் என அழைக்கப்படுகிறது. புரோட்டோசோவாவிலே அமீபா, பாரமீசியம் போன்ற விலங்குகளும் பொதுவாக இங்கு அடங்குகிறது. And then we see the kingdom of fungi. பூஞ்சைகளினுடைய உலகம். Fungi are eukaryotic or mostly or multicellular. They secrete enzymes to digest the food and absorb the food after digested by the enzyme. Fungi, saprophytes are decomposers, decay causing organism or as a parasites. Kingdom fungi includes the molds, mildews, mushrooms and yeast. பூஞ்சைகள் பெரும்பாலும் பல செல் உயிரிகளாகும். யூகரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டவை. இவை தனக்கு தேவையான ஊட்டப்பொருள்களை உணவுப் பொருள்கள் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் பெறுகின்றன. பூஞ்சைகள் சாருண்ணியாகவும் சிதைப்பானுகளாக, அதாவது சிதைவை செய்யும் பூஞ்சைகள் அல்லது ஒட்டுண்ணியாகவும் காணப்படுகின்றன. மோல்டுகள், மிட்யூல்ஸ் மற்றும் நாய்க்குடை காளான்கள், ஈஸ்டுகள் போன்றவை பூஞ்சை உலகத்தை சார்ந்தவை என நமக்கு இங்கு தெளிவாக மஷ்ரூம், ஈஸ்ட் என்று படங்களை கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி கிங்டம் ஆஃப் பிளான்டியே, அதாவது தாவர உலகம். பிளான்டியே, பிளான்ட் ஆர் மல்டிசெல்லுலர் யூகரியாட்டிக் that carry out photosynthesis, reserve food material and starch and lipids in the form of the oil or fat. Plant cell have a cell wall and specialized functions such as photosynthesis, transport of materials and support. Kingdom Plantae includes ferns, cone-bearing plants and flowering plants. அதாவது தாவர உலகம் பல செல் உயிரிகளான யூகரியாட்டுகளை கொண்டது. இவை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துபவை. லிப்டுகள் எண்ணெய் அல்லது கொழுப்பினை வடிவமாக சேமிக்கப்பட்ட உணவுகளாக உள்ளன. தாவர செல்களுக்கு குறிப்பிட்ட செயல்பாடுகள் உண்டு. அவை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துதல் மற்றும் பொருள்களை கடத்துதல் ஆகும். மாஸ்கள், பெரணிகள், கூம்புகளை உருவாக்கும் தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் ஆகியவை தாவர உலகத்திலே அடங்கும் என்பது இந்த கிங்டம் ஆஃப் பிளான்டினுடைய விளக்கம். அண்ட் தென் கிங்டம் ஆஃப் அனிமேலியா, விலங்குகளுடைய உலகத்திலே அனிமேலியா ஆர் மல்டிசெல்லுலர் யூகரியாட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் அனிமல். செல்ஸ் ஹாவ் டு செல் வால், cells have to no cell wall. Most members of animal kingdom can move from place to place. Example, invertebrates like sporanges, sponges, hydra, flatworm, roundworm, insects, snail, starfish, vertebrates like fish, amphibians, reptiles, birds and mammals including human being belong to the animal kingdom, kingdom of animalia. விலங்குகள் யூகரியாட்டிக் செல் உடையவை, பல செல் உயிரிகளாகும். இவை வேறுபட்ட ஊட்ட முறைகளை கொண்ட உயிரினங்களாகும். விலங்கு செல்களிலே செல் சுவர் இல்லை. விலங்கு செல்கள் உலகத்திலே பெரும்பாலும் விலங்குகள் இடம் விட்டு இடம் நகரும் தன்மை கொண்டவை. மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள் மற்றும் மனிதன் உட்பட்ட பாலூட்டிகள் விலங்கு உலகத்தை சார்ந்த முதுகெலும்புகளாகும். மேலும் கடல் பஞ்சுகள், ஜெல்லி மீன்கள், பல தொகுதிகளை சார்ந்த புழுக்கள், நட்சத்திர மீன் மற்றும் பூச்சிகள் விலங்கு உலகத்தை சார்ந்த முதுகெலும்பு அற்றவைகளாகவும் உள்ளது. அப்போ இரண்டு வகையாக இருக்கக்கூடியவை இதிலே அடங்கும். அதற்குண்டான படங்கள் தெளிவாக ஃப்ராக் ஆம்பிபியன்ஸ், crocodile ரெப்டைல்ஸ், கவ் மேமல்ஸ், பேர்டு ஏவ்ஸ் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 5 கிங்டம், ஐந்துலக வகைப்பாட்டை பொறுத்தளவிலே செல்லினுடைய செல் டைப்பிலே மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டி, அனிமேலியா. நியூக்ளியஸை பொறுத்தளவிலே மொனீராவிலே ஆப்சண்ட், புரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ஃபங்கை ப்ரெசண்ட், பிளான்டாவில் ப்ரெசண்ட், அனிமேலியாவில் ப்ரெசண்ட். அதுக்கு அடுத்தபடியாக பாடி ஆர்கான்ஸில் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், மல்டி செல்லுலர் tissues and level of organ level, tissues, organ and organ system. Mode of nutrition, auto or heterotropic. இங்கே பார்த்தீங்கன்னா செப்ரோபைட்ஸ், பாரஸ்டிக், டைம் சிம்பயாட்டிக், ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் என பல வகையாக வகைப்படுத்தப்பட்டு, எடுத்துக்காட்டாக பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் அல்கே, ஸ்பைரோகைரா அண்ட் கிளாம்டோமோனாஸ், ரைசோபஸ் அண்ட் அகாரிக்கஸ்,
ஹெர்ப்ஸ், சர்ப் அண்ட் ட்ரீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, குரொக்கடைல், பேர்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். இது எல்லாத்தையும் தெளிவாக நமக்கு அட்டவணைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 5 வகைப்பாட்டினுடைய நிறைகள் என்ன? மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். The system of classification is more scientific and natural. The system of classification is clearly indicates the cellular organization, mode of nutrition and characters for early evolution of life. It is the most accepted system of modern classification as the different groups of organisms are placed phylogenetically. இவ்வகைப்பாட்டினுடைய அமைப்பானது அதிகமாக அறிவியல் ரீதியாகவும் மற்றும் இயற்கையின் முறைப்படியும் அமைந்துள்ளது. இந்த வகைப்பாட்டு செல்லினுடைய அமைப்பு உணவு ஊட்ட முறை மற்றும் பரிணாம வளர்ச்சியினுடைய ஆரம்ப நிலையினுடைய பண்புகளை தெளிவாக குறிக்கிறது. வெவ்வேறு குழுக்களைச் சேர்ந்த உயிரினங்கள் மரபு வழியிலே வகைப்படுத்துவது இதுவே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன வகைப்பாட்டு முறை என அழைக்கப்படுகிறது. இட் இண்டிகேட்ஸ் த கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் ஃபார் சிம்பிள் ஒன். எளிமையான உயிரினத்திலே இருந்து சிக்கலான உயிரினம் வரை படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைவதை இது குறிக்கிறது. அடுத்ததாக 5 வகைப்பாட்டினுடைய டிமெரிட் என்ன என்று சொல்ல வேண்டும். டிமெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இன் தி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் ஹேவ் நாட் பீன் கிவன் எ ப்ராப்பர் பிளேஸ். வைரஸுக்கு இந்த வகைப்பாட்டில் முறையான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஹேவ் ஆரிஜினேட்டட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் புரோட்டிஸ்ட். பல சில உயிரினங்கள் புரோட்டிஸ்டுகளிலிருந்து பல முறை தோற்றுவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஹாஸ் ட்ரான் பேக் வித் ரெஃபரன்ஸ் டு த லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். அதாவது அடிமட்ட உயிரினங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. சம் ஆர்கானிசம் இன்க்ளூடட் அண்டர் புரோட்டிஸ்ட் ஆர் நாட் யூகேரியாட்டிக். புரோட்டிஸ்டாவின் கீழ் வரும் சில உயிரினங்கள் யூகேரியாட்டிக் பண்பை கொண்டவை அல்ல என இதை பிரிக்கப்படுகிறது. தம் பைனாமியல் நோமன் கல்ச்சர். இருசொல் பெயரிடும் முறை. கஸ்பர்டு பாகின் என்பவர் in 1623 introduced a naming of organism with 2 names which is known as the binomial nomenclature, and it was implemented by Carolus Linnaeus in 1753. He is known as the father of modern taxonomy. கஸ்பர்டு பாகின் என்பவர் 1623ஆம் ஆண்டு உயிரினங்களை 2 சொல் பெயர் கொண்ட பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார். இதற்கு இருசொல் பெயரிடும் முறை என்று பெயர். இதனை 1753ஆம் ஆண்டு கரோலஸ் லினேயஸ் என்பவரால் செயல்படுத்தப்பட்டது. இவரே நவீன வகைப்பாட்டினுடைய தந்தை என நாம் அழைக்கிறோம். பைனாமியல் நோமன்கல்ச்சர் இஸ் அன் யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஆர்கானிசம். As per the system, each organism has 2 names. At first the genus name and the second is the species name. Genus name begins with a capital letter and the species name begin with a small letter. அதாவது இருசொல் பெயரிடும் முறை என்பது உயிரினங்களுக்கு உலக அளவிலே பெயரிடக்கூடிய முறையாகும். இந்த முறைப்படி ஒவ்வொரு உயிரினமும் முதலிலே பேரினத்தினுடைய பெயரையும் அதற்கு அடுத்தபடியாக சிற்றின பெயரமாக 2 பெயர்களை கொண்டிருக்கும். ஆங்கிலத்திலே எழுதும் பொழுது பேரின பெயரினுடைய முதலெழுத்து பெரிய எழுத்திலும் சிற்றின பெயரினுடைய முதலெழுத்து சிறிய எழுத்திலும் எழுதப்பட வேண்டும். இதற்கு உதாரணமாக த நோமன் கல்ச்சர் ஃபார் த ஆனியன் ஏலியம் சட்டைவம். ஜீனஸ் நேம் இஸ் ஏலியம், ஸ்பைசிஸ் நேம் இஸ் சட்டைவம். வெங்காயத்தினுடைய இருசொல் பெயர் அல்லியம் சட்டைவம். அல்லியம் என்பது பேரினத்தினுடைய பெயர், சட்டைவம் என்பது சிற்றினத்தினுடைய பெயர். தென் வெர்னாக்குலர் நேம் இஸ் எ லோக்கல் நேம் தட் இஸ் எ ஃபெமிலியர் ஃபார் த particular place. Binomial name is an universal name which is a never change binomial nomenclature, and classification helps to scientists to identify the any organism and to place them at a particular hierarchy. அதாவது வட்டார மொழி பெயர் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அறியப்படக்கூடிய ஒரு உள்ளூர் பெயராகும். இருசொல் பெயர் என்பது என்றும் மாறாத ஒரு உலகளாவிய பெயராகும். அறிவியல் அறிஞர்கள் புதிய உயிரினங்களை இனம் கண்டு அதனை குறிப்பிட்ட படிநிலைகளில் வைப்பதற்கு இருசொல் பெயரிடும் முறையும் வகைப்படுத்த உதவுகிறது என்பது நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவிட்டி, ஃபீல்ட் ட்ரிப் டு சாச்சுரிஸ் ஜூ should be arranged. Students are guided to observe the animals and explain about the feature of animals, how they are protected and maintained in the zoo. Note the displayed names of the plants and animals. Discuss your observation in the class. அதாவது மாணவர்களை உங்கள் அருகில் உள்ள உயிரியல் பூங்கா அல்லது சாலை அல்லது தாவரவியல் பூங்காவை பார்வையிடவும் அங்குள்ள வெவ்வேறு விதமான தாவரங்களையும் விலங்குகளையும் மாணவர்கள் கண்டறிய செய்யுங்கள். அங்கு விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அறிவியல் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும்.
அவற்றை குறித்து கொண்டு வந்து உங்கள் வகுப்பு மாணவர்களிடம் எவ்வாறு பகிர்வது என்பதை குறித்த ஒரு ஆக்டிவிட்டி. அதற்கு அடுத்தபடியாக சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் சம் ஆர்கானிசம், சில உயிரிகளினுடைய அறிவியல் பெயர்கள். மனிதனுடைய பெயரை பொதுவாக ஹியூமன் பீயிங், ஹோமோசெப்பியன்ஸ். வெங்காயத்திற்கு, ஆனியனுக்கு அல்லியம் சட்டைவம். எலிக்கு வந்து பார்த்தோம்னா ரேட்டஸ் ரேட்டஸ். அடுத்தது புறாவுக்கு கொலம்பியா லிவியா. புளிய மரத்திற்கு டேமரண்டஸ் இண்டிகா. எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் அருண்டிபோலியா. வேப்ப மரத்திற்கு அசாடி ரேக்டா இண்டிகா. தவளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரானா ஹெக்ஸா டாக்டைலா. தேங்காய்க்கு காக்கஸ் நியூசிஃபெரா. நெல்லுக்கு ஒரைசா சட்டைவா. மீனுக்கு பேர் கட்லா. ஆரஞ்சுக்கு பேர் சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சிக்கு ஜிஞ்சிபர் அப்ளிசினேல். பப்பாளிக்கு காரிகா பப்பாயா. பேரிச்சைக்கு போனிக்கஸ் டாக்டிடைலிஃபெர்ரா என்பது பெயர்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டது. இந்த பெயர்களை முடிந்த அளவுக்கு மாணவர்கள் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு உயிரிகளுக்கும், ஒவ்வொரு தாவரத்திற்கும், ஒவ்வொரு விலங்கினத்திற்கும் பொட்டானிக்கல் நேம், தாவரவியல் பெயரும் விலங்கியல் பெயரும் நிறைய உள்ளது. மாணவர்கள் இவற்றை முழுமையாக படிப்படியாக மேல் வகுப்புக்கு செல்ல செல்ல அனைவரும் கட்டாயம் இதை நாம் கற்போம் என்ற இந்த இறுதி நிகழ்வோடு the lesson should be completed. The 5th lesson basis of classification should be completed. Until then, we will see again the next video. Thank you so much.